ஓம் ஸ்ரீ லட்சுமி நாராயணாய. 2026 மகரம் ராசியினருக்கான குரு பயிற்சியின் பலன்கள் பார்க்கலாம். உண்மையும் உழைப்பும் மிகுந்த மகர ராசியினரே, உங்களுக்கு குரு பகவான் 12 மற்றும் 3ஆம் அதிபதியானவர் அவர் 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்திற்கு பெயர்ச்சியாகின்றார். ஜூன் மாதம் 2ஆம் தேதி அதிகாலை நடக்கும் இந்த குரு பயிற்சியானது உங்களுக்கு ஏராளமான மாற்றங்களை உங்கள் வாழ்க்கையில் தர இருக்கின்றது. காரணம் என்னவென்றால், இந்த குரு பகவான் மிதுனத்திலிருந்து கடகத்துக்கு சென்று உச்ச நிலையை அடைகின்றார். உங்கள் 3ஆம் அதிபதியான குரு உச்சநிலை அடைவது ரொம்ப நல்லது. நிறைய சுபவிரயங்களையும் தைரிய வீரியஸ்தானமும் வலிமையாக பலப்படும். அதனால் உங்கள் வீட்டில் சுப நிகழ்வுகளும் முன்னேற்றமும் இந்த ஒரு வருட காலம் நடக்கும். சில மகர ராசியினர் இந்த காலகட்டத்தில் வெளிநாடு வெளிமாநிலம் என்று வெளியூர் செல்லக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படும். அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். புதிய புதிய மனிதர்களை நீங்கள் பார்ப்பீர்கள். உங்களுடைய லாபஸ்தானம் பலமாகிறது. காரணம் என்னவென்றால், இந்த குரு பகவான் 11ஆம் வீட்டை பார்ப்பதால் எங்கே ஏதோ ஒரு வகையில் எங்கிருந்தோ வந்த ஒரு பொருள் தற்போது லாபத்தை உங்களுக்கு கொடுக்கும். அது பிற்காலத்தில் உங்கள் சந்ததியினருக்கு பயன்படும். உங்கள் மகன் மகளுக்கு, உங்கள் பேரன் பேத்தி, அதுபோல் அந்த நபர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் இந்த லாபம். அதை பயன்படுத்தி கொள்ளுங்கள். தவற விட்டு விட வேண்டாம். ஒரு முறையேனும் தட்சணாமூர்த்தியை சென்று வழிபடுங்கள். வாரம் வாரம் வாய்ப்பு கிடைத்தால் வியாழன்கிழமை அதிகாலை சென்று தட்சிணாமூர்த்தியை வழிபட்டால் மிகவும் சிறப்பு. இந்த குரு பகவான் உங்களுக்கு உச்சநிலையை அடைவது மட்டுமல்லாமல் குரு பலமாக செயல்பட்டு திருமணம் ஆகாத இளம் வயதில் இருக்கின்ற மகர ராசிக்காரர்களுக்கு உறுதியாக திருமணம் வரன் கிடைக்கும். மனதிற்கு பிடித்த வகையிலேயே கிடைக்கும். அதை பயன்படுத்திக்கிங்க. மேலும் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நல்ல படிப்பில் ஆர்வம் அதிகரிக்கும். காரணம் என்னவென்றால், குரு அதிசார பயிற்சியும் இந்த வருட கடைசியில் நடப்பது. சிம்மராசிக்கு போகின்ற குருவானவர் 4ஆம் பாவகத்தை பார்வையிட்டு டல்லாக படிக்கக்கூடிய, படிப்பில் மந்தமாக இருக்கக்கூடிய பிள்ளைகளை நன்கு படிக்க வைப்பார். ஸோ கண்டிப்பாக இந்த வருடம் நிறைய மகர ராசியினருக்கு முன்னேற்றம் மட்டுமே அதிகம். இந்த முன்னேற்றத்தை படிக்கட்டாக பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னேறுங்கள். அதுவே உங்களுக்கு சாலச் சிறந்தது. இந்த குரு பகவானானவர் உங்கள் லாபஸ்தானத்தையும் 3ஆம் வீட்டையும் பார்ப்பதால் உங்கள் சகோதர வகையில் இருந்த சலசலப்புகள் நீங்கி பாசம் அதிகரிக்கும். அண்ணன், தம்பி, தங்கை, அக்கா போன்ற சகோதர உறவுகளிடத்தில் இருந்த ஒரு விரோதங்கள் அனைத்தும் நிவர்த்தியாகி ஒருவருக்கொருவர் பரஸ்பரம் சுமூகமாக பேச்சுவார்த்தை நடைபெறும். நன்றாக ஒரு நட்புறவோடு நீங்கள் செயல்படுவீர்கள். உங்களுக்குள் இருந்த கருத்து வேறுபாடுகளும் முற்றிலுமாக நீங்கும். இதுவரை 6இல் இருந்த குரு பகவான் சில மகர ராசினருக்கு கடன் வாங்க வைத்திருப்பார் அல்லது உடல் உபத்திரவங்களை கொடுத்திருப்பார். ஏதோ ஒரு வகையில் சிலருக்கு வம்பு வழக்கு பஞ்சாயத்து போன்ற பிரச்சனைகள் இருந்திருக்கலாம். ஆனால் இனி அனைத்தும் நிவர்த்தியாகும். அவ்வளவு வலிமையுடன் இந்த குரு பகவான் செயல்பட்டு உங்களுக்கு மன வலிமையையும் உடல் வலிமையையும் தந்து ஒரு சந்தோஷமான சூழ்நிலைகளையும் வீட்டில் ஒரு சுப நிகழ்வுகளையும் உங்களுக்கு தர இருக்கின்றார். நீங்கள் தைரியமாக வண்டி, வீடு, வாகனம் இது எல்லாத்தையும் செழிப்புடன் நீங்கள் வாங்கலாம். முடிந்தால் நிலம் வாங்குவதற்கோ நகை வாங்குவதற்கோ கூட தேவையான பணத்தையும் அதற்குண்டான வசதி வாய்ப்புகளையும் உங்களுக்கு ஏற்படுத்தி தருவார் இந்த குரு பகவான். பயன்படுத்திக்கிங்க. குரு பகவான் உங்களுக்கு நல்லதை செய்ய காத்திருக்கிறார். இந்த ஜூன் மாதம் 2026 ஜூன் மாதத்திலிருந்து 2027 மே மாதம் வரை இருக்கக்கூடிய காலம் மிகப்பெரிய ஒரு வசந்த காலமாக இருக்கிறது மகர ராசினரே. எனவே இந்த மகர ராசினருக்கு இந்த காலகட்டத்தில் திருமணமும் சரி, குழந்தை பாக்கியமும் சரி, வெளிநாட்டு வாழ்க்கையும் சரி, விசா கிடைக்காம தடுமாறிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கும் விசா கிடச்சிடும். எல்லா விதத்துலேயுமே பெனிஃபிட்டு தான். எந்த விதத்துலேயும் மைனஸ் கிடையாது. ஒரே ஒரு முறை திருச்செந்தூர் முருகனுக்கு வழிபட்டு வந்தீங்கன்னா இன்னும் சிறப்பாக இருக்கும். முருகப்பெருமான் வழிபாடு பண்ணுங்கள். ஏன்னா உங்கள் ராசியில் செவ்வாய் பகவான் உச்சம் அடைகின்றார். அந்த செவ்வாய் பகவானை சுகாதிபதியாகவும் உங்கள் ராசிக்கு வர்றதுனால தாராளமாக நீங்கள் முருகப்பெருமானை எப்பொழுதுமே வழிபடலாம். இந்த காலகட்டத்தில் வழிபடும் பொழுது மண்மனை சேர்க்கை இது போன்ற ஒரு சுபமான ஒரு நிகழ்வுகளையும் அவர் ஏற்படுத்தி தருவார். நன்றி. என்னுடைய ஸ்ரீ லட்சுமி ஜோதிட ஆன்மீக ஜோதிடன் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து இந்த லட்சுமி நாராயணன் ஜோதிட யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து எனக்கு ஆதரவு தருங்கள்.
மிக்க நன்றி. நான் உங்களுக்காக தொடர்ச்சியாக ஆன்மீக ஜோதிட வீடியோக்களை அளிக்கிறேன். நன்றி. நல்லதே நடக்கட்டும். நீங்கள் வளர்ச்சி அடையப் போகிறீர்கள். நன்றி நன்றி. ஓம் ஸ்ரீ லட்சுமி நாராயணாய.